Black Sheep in அனைத்து கண்டென்ட்களையும் யூடியூபில் வெளியாவதற்கு முன்னே Black Sheep Value OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Black Sheep Value OTT Play Store and App Storeல அவைலபிளா இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. தொழிலதிபர்களின் மகன்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பைக் குடோனில் கிடந்தார். கொலை நடந்த எல்லா இடத்துலயும் உங்க 2 பேரோட மொபைல் நம்பரும் டிராவல் ஆனதா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த எல்லாத்தையும் கொலை பண்ணது காரணம் என்னன்னு தெரியுமா? எந்த ஆவியா இருந்தாலும் அவங்கவங்க மதத்தை சார்ந்த புனித நூலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒன்று சாமின்னு கையை எடுத்து கும்பிடுவானுங்க, இல்லை பொட்டை 9ன்னு சாணி மிதிக்கிற மாரி மிதிப்பானுங்க. ரெண்டும் வேணாண்டா, மனுஷனா மதிங்கிறான்னா எவன் கேட்குறான்? மகளே, ஆமா மகளே, நல்லா காணாம போன ஆடு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பியா மகளே? ஆம்புட்டான விட்டுறாதீங்க, பார்த்தோன்னே வெட்டி வீசுங்க மகளே, புரியுதா? ஐயா ஆனா தம்பி, சின்ராஸ் யார் தெரியுமா தம்பி உங்களுக்கு? ஆமாமா தெரியும், அந்த சூரிய வம்சம் ஒரே பஸ்ல ஓஹோன்னு வாழ்க்கை உயர்ந்த அவர் தானே தம்பி? அவன் தம்பி, இவன் ஒரு உலகமாக பிராடு தம்பி, இவெல்லாம் உயிரினை விடக்கூடாது தம்பி. உலக மகா பிராடி எனக்கு தெரியாம இருக்க முடியாது. யார் அது? விடக்கூடாது தம்பி, விடக்கூடாது. இருங்க டென்ஷனா. தண்ணியை குடிங்க கூலாவுங்க தம்பி. இந்த தண்ணியெல்லாம் குடிச்சோம்னா இறங்கி போயிரும்ல, நாங்க அடி வேற தண்ணியை போட்டு தான் வந்துருக்கோம் தம்பி. சரி சொல்லுங்க, என்ன விவரம் சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு சின்ராஸ் யாருன்னு தெரியுமா? தெரியாது. சின்ராஸ் யாருன்னா என்ன யாருன்னு தெரியாதுல்ல? அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப நான் காலேஜ் போல, அதனால தெரியல. சரி விடுங்க தம்பி. சின்ராஸ் யாருன்னா 1997. ஒரு நிமிஷம் தம்பி, மகளே சொல்லுங்க. ஓ, அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அவனை கூப்பிட்டு வச்சு அப்படியே நடுவாப்புல நிக்க வச்சு 4 பேர் சேர்ந்து நல்லா ஆயில் மசாஜ் கொடுங்க மகளே. பின்னரடா வெண்ண பார்த்தோடனே படகு கழுத்துல இறக்க வேணாமா? முடிச்சிட்டு போனை சும்மா. சார் கோவப்படுறதால ஒன்றும் ஆக போறது இல்லை, நம்ம லீகலா பேஸ் பண்ணுவோம். என்ன டீட்டெயில்னு சொல்லுங்க. சரி தம்பி, எழுதிங்க. 1997 என் பேர்ல ஒரு பெரிய இடத்தை எழுதி வச்சுட்டு எங்க தாத்தா செத்து போயிட்டான். நீங்க பிறந்தப்ப பாத்துருக்க மாட்டாரு. ஆமா தம்பி. அப்புறம் நீ எடுத்து வளர்க்கன்னு ஒரு கிழமை வந்தான் தம்பி. சரி. அவன் என்ன வளர்க்கன்ற பேர்ல இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி இப்போ ஒரு கக்கூஸ் கட்டுற அளவுக்கு தான் தம்பி இடம் இருக்கு. இப்ப அந்த கக்கூஸை என் பேர் எழுதி வந்து நிக்கிறான் தம்பி. அவனை உயிரோட விடலாமா? விடவே கூடாது. விடலாமா? நம்ம யாரு? மதுரை கிங் சிம்மக்கல் சிவா, புரியுதா? தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க, எழுதிக்கங்க. பர்த் சர்டிஃபிகேட்ல அப்படிதான் இருக்கா? ஆமா தம்பி. அப்பா வேற? அவனா சின்ராஸ் பாருங்க, அவன் பேருடைய ஆயில இல்ல. அவர் பேரு சின்ராஸா? அந்த சின்ராஸ் தான் இந்த சின்ராஸ், இந்த சின்ராஸ் தான் இந்த சின்ராஸ். யூ மீன் யூ வாண்ட் டு கில் யுவர் டாடா? தம்பி என்ன தம்பி ஏதோ பேசுறீங்க? நமக்கு புரியாது. உங்க அப்பன் தானே அவரு? ஆமா தம்பி. சண்டன் வந்ததுக்கு அப்புறம் அப்பனா வந்தானா அண்ணனா வந்தா எனக்கு என்ன? போட்டு தள்ளிட வேண்டியதான். இந்த வந்துட்டா இல்ல மகளே, முடிச்சிங்களா? முடிச்சாங்க சார். 1/2 மணி நேரத்துல தலையோட வரேன். சார் என்ன பண்ற? மதுரையில பிறக்க தானே செஞ்சீங்க, மதுரையே உங்க இது மாதிரி ஆட்டம் போடுறீங்க. இதெல்லாம் யார் உள்ள விடுறீங்க? ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல இருக்கே. என்ன கேஸ் சார்? சொல்லுங்க சார். சார், இந்த கிரிமினல் கேசஸ், ஜாமீன், அப்புறம் பெயில் எடுக்கிறதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்களா சார்? இதெல்லாம் பண்ணாம தானா சார் இவ்வளவு பெரிய ஆபீஸ் எடுத்து வாடகை கொடுத்து உட்கார்ந்துருக்கோம். என்ன சார் கேக்குறீங்க? சார் கிளம்புங்க சார். ஹார்ஷாலாம் பேசாதீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பிரச்சனையை தீர்க்கணும் தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். கேஸ்லாம் நான் ஈஸியா சால்வ் பண்ணிட்டேன் சார். அப்படியா? ஜாமீனை பத்தி பயப்படவே தேவையில்ல சார். ஓ, அப்படி என்ன சார் பெரிய கேஸ்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்க? ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தா காட்டுறீங்களா? ரொம்ப சீக்கிரட்டி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. பயங்கரமான கேஸ், வேற படிச்ச உடனே மறந்துடுவீங்க சார். விருமாண்டி கேஸா? ஆமா. கொத்தால தேவம் பண்ண கொலைக்கு விருமாண்டி ஜெயில தண்டனை அனுபவிக்கிறானா யாரு காரணம்? நீங்க தானே சார். சூப்பர் சார். இப்பதான் உங்க நேர்மை மேல ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரி பாருங்க,
எஸ்பி அதியன் வேட்டையன் ஹண்டரு தப்பா ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டாரு சார். சார் அதான் சார் கேஸ உடைச்சு விட்டேன். சார் எனக்கு ஒரு டவுட் சார். ஆ. இவருதான் அவ்வளோ பெரிய ஹண்டர் ஆச்சு, ஏன் சார் தப்பா அந்த பையனை சுட்டாரு? சார் அந்த பையனும் அசலூர்காரன் கோளாறு பிடிச்சவன் சார். ஊருக்குள்ள எதையாவது பாடிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பான். இவரு திருடனை பிடிக்க போனாரு, என்கவுண்டர் பண்ண. யாரா அந்த பையன் கண்ணை நீட்டி கேட்டிருக்காரு. இவன் டக்குன்னு குறுக்க வந்து நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையனை நெத்தி போட்டுல போட்டாரு சார். இப்போ உங்களை ஃபுல்லா நம்புறேன் சார். இத்தனை கேஸ் அசால்ட்டா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க பாருங்க. அந்த மனசுக்காக சார் ஜாமீன் எடுத்துடலாம். சொல்லுங்க. ஓகே சார். எவிடன்ஸ்லாம் இருக்கா உங்க கேஸ்ல? யார் மேல கேஸ் சார்? நம்ம கேஸ் ஒரு லாயர் மேல கொடுக்கணும் சார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். நல்லா பேச்சு திறமையா பேசலாம் சார். சூப்பர் சார். ரொம்ப நாளா வெயிட் பண்ணி. எவிடன்ஸ் எதுவும் இருக்கா சார்? எவிடன்ஸ் இப்பதான் சார் ரெடியா இருக்கு. என்ன எவிடன்ஸ் சார்? வீடியோ எவிடன்ஸ். வீடியோ எவிடன்ஸ் கேஸ் நம்ம பக்கம் முடிச்சிடலாம். சொல்லுங்க எங்க இருக்கு? ப்ரோ இங்க தான் இருக்கு. என்ன எவிடன்ஸ் சார்? நான் ஸ்ட்ரைட்டா கோர்ட்ல கொடுத்துறேன் சார். இதெல்லாம் தப்பு சார். சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஓ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? தருவியா? பரவாயில்ல சார். அப்போ 100 ரூபாய் கொடு. குடு குடு குடு. எதுக்கு 100 ரூபா? அது ரொம்ப நாளா இந்த கேமரா ரிப்பேரு சரி பண்ண காசு இல்ல, அதான் வந்துட்டு போனேன். அட்டா சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? மாமா என்னமாச்சு? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? யாரா உள்ள விட்டு அழுது எதுவும் தப்பா நினைக்க போறாங்கம்மா? என்னமாச்சு? கையில ரிங்கு, கல்யாணம் ஆயிருச்சா? புரிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் இருக்கும். டிவோர்ஸ்க்காக வந்திருக்கீங்க கரெக்டா? என்னென்ன பிரச்சனை வரும் நானே சொல்றேன். பழகிருச்சுமா எங்களுக்கு. ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்கலன்னு போய் சொல்லிட்டு இப்ப குடிக்கிறா, அதானே? ஓ டெய்லி லேட் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு லேட்டா வரா, அதான். அப்ப இருக்கவே இருக்கு. அஃபயர் முடிஞ்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நானே அதிகம் இல்ல சார். இந்த 3 ப்ராப்ளம்ஸை தவிர கப்புள்ஸ்குள்ள யூனிவர்ஸா சண்டை நடக்க காரணமே இருக்காத. தூங்கி எந்திரிச்சு வந்தனா அதுக்கெல்லாம் திட்டுறா சார். எத்தனை மணிக்கு எந்திரிச்சா? 2 o'clock. மிட்நைட் 2க்கு எந்திரிச்சியாமா? ஆஃப்டர்நூன் சார். இது எதுவும் நைட் ஷிஃப்ட் பாக்குறியா? ஓ அப்ப எந்திரிக்க முடியாதுல்ல, கஷ்டம் தானே, புரிஞ்சுக்கணும்ல அவன். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒரு நாள் தோசை சுட்டுட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சொல்றா சார். இதுக்கு நீ லக்கியா தானமா ஃபீல் பண்ணும். தோசைலாம் சுட்டு வந்து சாப்பிட கொடுக்குறான்னா சமைக்கிற பையன் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்ப நான் இட்லி சாப்பிடுற மூட்ல இருந்தேன் சார். அது மட்டும் இல்லாம அந்த தோசை ரவுண்ட் ஷேப்லயே இல்ல, ஷேப்லெஸ்ஸா இருக்கு. நான் எப்படி சார் ஸ்லாப் போடுவேன்? வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா. நெக்ஸ்ட் சார் மட்டும் இல்ல சார். பாத்திரம் சொல்றா, சமைக்க சொல்றா, வீட்ல இருந்து சொல்றா சார். சார் இதெல்லாம் பண்ண சொல்றா சார். இதெல்லாம் தரணும், அது பண்ண சொல்றா சார். சார் இது எப்படி சார் நான் பண்ணுவேன்? ஐயோ சார். சார் அடுத்த பாயிண்ட்மா. இதெல்லாம் கூட பரவாயில்ல. வீட்டுக்குள்ள லுங்கி கட்டுறா சார். வீட்டுக்குள்ள லுங்கி கட்டுறது என்னமா பிரச்சனை? பேண்ட் சட்டையில தான பாத்துர்ப்பேன். ஆனா வீட்டுக்குள்ள வெறும் லுங்கி மட்டும் தான் சார் கட்டுறா. இவ்வளவு கஷ்டத்துல வாழவே முடியாது. கண்டிப்பா ஃப்ரீடம் தேவை. டிவோர்ஸ் நான் உடனே வாங்கி தரேன். Thank you so much சார். உங்களுக்கு மேல எவ்வளவு அக்கறை. நான் அந்த பையனுக்கு சொன்னமா? கிண்டல் பண்றீங்கல்ல? இருங்க உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண சொல்றேன். ஏய் இந்தாமா. ஏய் ஐயோ ஆல்ரெடி அதாம பண்றேன்னு நீங்க சும்மா இருமா. வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியில காரை பார்க் பண்றது தப்பு இல்லையா சார்? அப்சல்யூட்லி ராங். IPC 109A படி இது தப்பு. கரெக்ட் சார். இதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். ஆஃப் கோர்ஸ் கொடுக்கல சார். மரியாதையா போனை போட்டு கீழே வாடா நான் என்ன சார் 15 மினிட்ஸ் என்ன வெயிட் பண்ண வச்சான் சார் அவன். IPC 808A படி அதுவும் தப்பு. கேஸ் கொடுக்கல. கோபத்துல பலார்னு அடிச்ச சார். IPC 15/10C படி நான் எம்எல்ஏ போட்டுட்டேன் சார். அடிக்கிறது தப்பு இல்லையா? ஆனாலும் மன உடைச்சல் தாங்க முடியல சார். தூக்கம் வரல. நானே ரிமாண்ட் ஆயிடலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பேசினா மரியாதை நிக்க வச்சு பேசுறாங்க சார்.
ஏன் இப்படி நிக்க வச்சு பேசுறீங்க அப்படின்னு கோபத்துல கேட்டா அடிச்சிருந்தா பரவாயில்ல சார், மரியாதையா வெளியே போங்க அப்படின்றாங்க சார். அது IPC 205 D படி அதுவும் தப்பு சார். கோபத்துல கிளம்பி இதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி கீழே வந்தா விசிட்டர்ஸ் பார்க்கிங்ல யாரோ M சிவா அட்வொகேட்டா சார். உங்க பேர் என்ன சார்? இது சண்முகமணி. 2 படி IPC 209 படி இதுலயும் கேஸ் கொடுக்கணும் சார். மொத்தமா 22 கேஸ் சார். சார் இன் கேஸ் நான் இந்த கேஸ் எடுக்கலன்னா என் மேலே கேஸ் போட்டுறீங்கல்ல சார். 2 கேஸ் கொடுப்பேன் சார். IPC 209 and IPC 805 படி இவ்வளவு நேரம் என்ன பேச வச்சுட்டு நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல சார், உங்க மேலே கேஸ் கொடுப்பேன் சார். நீங்க இந்த போட்டோ அப்படிங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சார் உங்களுக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் புதுநல வழக்கு சார். பொதுநல வழக்கா சார்? ஏதாவது சார் தேடிட்டு இருந்த ஃபேமஸாக ரொம்ப நாளா யாரா பொதுநல வழக்கு போட மாட்டாங்களா தேடிட்டு இருந்தேன் சார். என்ன மாதிரி வழக்கு சார்? எல்லா புக்கு படிச்சு வச்சிருக்கேன், சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான வழக்கு, அதுவும் முக்கியமான இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய வழக்கு. அதான் சார் எனக்கு வேணும், சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு பாட்டு கேட்டேன் சார், சாதாரண பாட்டு இல்ல, என்ன வரிகள் எழுதியிருக்காங்க, எல்லா ப்ரொஃபஷனும் கேவலப்படுத்தி எழுதியிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க சார். டாக்டர் மாப்பல்ல ஊசியால குத்துவான்னு சொல்லி எழுதியிருக்காங்க சார். சார் ஒரு டாக்டர் காய்ச்சல்னு போனா ஊசி போடாரு, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பா எடுக்கிறீங்க. ஓகே, மெக்கானிக்கல் மாப்பல் நல்லா கழட்டி மாட்டோன்னு இருக்கு சார். மெக்கானிக் சைட்ல போய் வண்டியை கொடுத்தீங்கன்னா கழட்டி மாட்டுவாங்க, அதை பத்தி சொல்றாங்க. நீங்க உங்க மைண்ட கரப்ஷனா வச்சுட்டு பார்த்த குறை சொல்லாதீங்க சார். எல்லாத்துக்கும் நீங்க வந்து இது பண்ணாதீங்க சார். அந்த காலத்துல எப்படிப்பட்ட வரிகள் இருக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட வரிகள் சொல்லுங்க சார். நான் காட்டாவா நல்லா காட்டாவா ஒரு வரிகள் இருக்கு, சும்மா கிடையாது. தெரியலனாலும் திரும்பி காட்ட சொல்லி ஒரு வரிகள் எழுதிருக்காங்க. என்ன சார், மொத்தம் படிச்சல எழுதாம இருக்கலாம், அது திரும்பி காட்ட கூட சொல்லி இருக்கு. இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. வேற இது மட்டும் இல்ல, இன்னும் அருமையான வரிகள் இருக்கு சார். என்ன சார்? என்ன சார் இப்ப ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறீங்க? நாங்க அப்பயே பாட்டு வரையில ஈக்குவாலிட்டி பத்தி பேசிட்டோம் சார். ஓ என்ன பாட்டு? என் படுக்கை இல்ல பாதி கிட்ட உனக்கு தான் எப்படி 50% அப்படியே. ஆமா ஆமா, பாதி பாதியா தான் படுக்குறோம். கரெக்ட் சார். சார் இப்போ சமீபத்துல ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் சார், அது என்னது வார்த்தை வாயில நுழைய மாட்டேங்குது சார். மக்காமிஷி சார். என்ன சார் வார்த்தை? தமிழா, இங்கிலீஷா, மலையாளமா, சமஸ்கிருதமா, எதுவுமே புரிய மாட்டேங்குது சார். இதை எப்படி சார் பண்றாங்க? என்ன சார் உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பேன் பண்ணும் அவ்வளவுதானே சார்? ஐயோ சார், பாட்டெல்லாம் பேன் பண்ணுவாங்க சார். தமிழ் சினிமாவை பேன் பண்ணும் சார். ஆமா சார், படம் வந்தாதான் பாட்டு வரும், பாட்டு வந்தாதான் வரி எழுத முடியும். நம்ம டேரக்டா படத்தை நிறுத்திட்டுனா இந்த பிரச்சனை தேவையில்ல. என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, வந்திருக்காரு கிளைண்ட். அத வந்துடுறேன். ஐயோ வெயிட் பண்ண சொல்லுங்க. சார் இது ரொம்ப முக்கியமான கேஸ், நான் போய் ஆகணும் சார். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சார். நீங்க வாங்க சார், இங்க வாங்க சார், பேசிக்கலாம் சார். போங்க சார், போங்க சார், போங்க சார். அவனால இன்னும் உண்டாதான் போடா. சார் சார் என்னாச்சு சார்? என்ன ப்ராப்ளம் சார்? 29 வயசாச்சு சார். ஓகே, இன்னைக்கு 30 சார், என் பர்த்டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது விடுங்க சார், 30 வயசாச்சு சார். ஒரு பொண்ணு அமையல சார், ஒரு பொண்ணு எனக்கு அமையல. நீங்க அப்படி இருக்கலாம், 18 வயசு மேரேஜ் ஆச்சு சார். எந்த நேரத்துல என்ன பெத்தான் தெரியல, ஒரு பொண்ணு என்ன மதிக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் சார், கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். மனசுல வலிக்குது சார். போறேன், பொண்ணுலாம் போய் பாக்குறோம், பொண்ணும் இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரனுங்க, பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, படிச்சு முடிக்க போறா, மேல படிக்க போறா, படிச்சுக்கிட்டு இருக்கா. நான் கேக்குறேன், மொத்தம் 1300 காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல சென்னையில மட்டும் 300 உமன்ஸ் காலேஜ் சார். அதுல வருஷத்துக்கு 1000 பேர் வெளியே வந்தாலும் 1300 3 லட்சம் பொண்ணுங்க சார். 3 லட்சம் பொண்ணு எங்க போறாளுங்க? வெள்ளாட்டுகளா போறாளா, நாடு கடத்துறாளுங்களா? எங்க சார் போறாளுங்க 3 லட்சம் பொண்ணுங்க? ஒண்ணு இல்ல தம்பி, நீ 300 கேர்ள்ஸ் காலேஜை மட்டும் பாக்குற, மிச்சம் இருக்க 500 பாய்ஸ் காலேஜை பார்க்கல. அவன் ஒருத்தனும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒண்ணு, கேர்ள் பெஸ்ட் ஒண்ணு வச்சுட்டான். அப்புறம் டிமாண்ட் ஏறதான தம்பி செய்யும். சரி, அதை விட்டுருங்க சார். இவ்வளவு சார் பாண்டி பஜார் போயிட்டு 3 நாள் சுத்துவேன் சார். அங்கே ஒரு பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன் சார், வீட்டுக்கு வந்துருவேன். ஆனா வீட்டுக்கு வந்து ரீல்ஸ் பார்த்தா பாண்டி பஜார்ல ஒரே போட்டோ ஷூட்டா பொண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க சார். என்னால முடியல சார், என்னால முடியல. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு பொண்ணு கூட எனக்கு இல்லையே சார், ஒரு பொண்ணு கூட எனக்கு இல்லையே சார். 1500 ரூபாய் உடச்சிடாதப்பா. சொல்லுப்பா. ஒண்ணு சார், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. 2026 ஆட்சியில யாரோட சிஎம் ஆஃப்டர் சார். ஆனா
1992 இருந்து 1998 பேட்ச் வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் 2K கிட்ஸ் கல்யாணம் பண்ண ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அந்த ஆட்சிக்கு தான் சார் நான் ஓட்டு போடுவேன். அந்த சிஎம் தான் சார் என்னோட சிஎம். இருக்கிற எல்லா பொண்ணை பெத்த அப்பா மேல அம்மா மேல கேச போடுங்க சார். இனிமே எங்களுக்கு மேரேஜ் நடந்தே சார். எனக்கு கேச போடுங்க. அந்த பாய்ஸ் காலேஜ் பசங்க மேலே போட்டுடலாம். எல்லாம் போடுங்க சார். ஆன்டி மலையை போடுங்க சார். ஆன்டி கூட அவாய்ட் பண்றாங்க சார். போட்டுறோம் சார். சார் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா சார்? கொஞ்சம் லேட் மேரேஜ்ப்பா. ஒரு 24 ஆச்சு சார். 24 லேட் மேரேஜ் சார். அதுக்குள்ள ஒரு குடுப்பணம் வேணும் சார். ஒரு வரம் வேணும். கையை கொடுங்க சார். இதுல தாலி கட்டினீங்க 1 2 3 தடவை சார். சந்தோஷமா இருக்கு சார். சார் லாஸ்ட் ஒன் சொல்லாமா? இன்னொன்னா சரி சொல்லுங்க. இல்ல சார், 24 வயசுல மேரேஜ் பண்ணிட்டு இத்தனை வருஷம் எங்காவே இருக்கீங்க பாத்தீங்களா? சூப்பர் சார். பட் யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ. எனக்கு இப்போதான் 6 months முன்னாடி மேரேஜ் ஆச்சு. ஐ அம் ஜஸ்ட் 24 யா. அங்கிள் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அங்கிள். உங்க கேஸை நான் முடிச்சு தரேன்.